ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகம்ன்றது 13வது அத்தியாயம். இந்த 13வது அத்தியாயத்தில் பகவான் ஆத்மாவை பற்றியும் உடலை பற்றியும் சொல்ல போகிறாரு. இந்த ஆத்மாவை பற்றி பல விஷயங்கள், உடல் பற்றி பல விஷயங்கள் சொல்ல போகிறேன். அதை பற்றிலாம் நீ சுருக்கமாக என்கிட்ட கேட்டுக்கோன்னு பகவான் 3வது ஸ்லோகத்துலேயே சொல்லிட்டாரு. இப்போ 4வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பகவான் சொன்ன இல்லை சொல்ல போகும் கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது இது எதுக்குன்னு நான் மட்டும் இதை சொல்லலை, இதை பல இடத்துல பல பேர் சொல்லியிருக்காங்கன்றதுக்காக பகவான் இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம். ऋषिभिर्बहुधा गीतं छन्दोभिर्विविधैः पृथक् ब्रह्मसूत्रपदैश्चैव हेतुमद्भिर्विनिश्चितैः. ரிஷிபிஹி பகுதா கீதம், ரிஷிகளால், அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பராசர மகரிஷிலாம் விஷ்ணு புராணத்தில் மற்ற பல ரிஷிகள்லாம் பகுதா பல வகைகளில் இதே அர்த்தத்தை பாடியிருக்காங்க, பாடப்பட்டுள்ளது இந்த ரிஷிகளால். சந்தோபிகி விவிதைகி பிருத்தக், வேதங்களினாலேயும் வேறு வேறு கோணங்கள் பயங்கரமாக அலாசி ஆராயப்பட்டு தனித்தனியாக எடுத்துரைக்கப்பட்டது இதே விஷயம். ஹேத்துமத்பிகி பிரம்மசூத்திர பதைஹி ச ஏவ வினிஷ்சிதைஹி. ஹேத்துமத்பிகினா காரண காரியங்களெல்லாம் ஆராய்ஞ்சு யுக்தி தர்க்கம் முதலானவையெல்லாம் கொண்டு பிரம்மசூத்திர பதைஹீச்ச ஏவ பிரம்மசூத்திர பதங்களாலும் கூட வினிஷ்சிதைஹி நல்ல நிச்சயிக்கப்பட்டுள்ளது. என்ன விஷயம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித் அச்சித் ஈஸ்வரன், இது மூணும் வேற வேற. ஈஸ்வரன் தான் சித்குள்ளேயும் அச்சித்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்தராத்மா அப்படின்ற அந்த விஷயம்தான் பகவானால் மட்டும் இல்லை, இப்படி பல இடங்களில் பல பேரால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. சரி, இப்போ சித் அச்சித் ஈஸ்வரன்ற பேச்செல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு, அப்படிலாம் வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலே பகவான் எடுத்த உடனே ஆத்மா வேற உடல் வேற அப்படின்ட்டு சொல்கிறாரா. பிறகு நான் உனக்கு இந்த 2 விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ எப்போ நான் உனக்கு இந்த 2 விஷயங்களை பற்றி எடுத்து சொல்கிறேன்னு சொல்கிறாரோ அப்போ நான்ற ஈஸ்வரன் தண்ணின்னு ஆயிடுது. பிறகு ஆத்மா தனி, நான்றது தான் ஆத்மான்றது தண்ணின்றாயிருது. அப்புறம் உடல் தான் பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி, அது விளையும் நிலம் அப்படின்ட்டு. அப்போது இந்த முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ளேயே பகவான் சித் அச்சித், சித்துன்றது அறிவு இருக்கக்கூடிய ஆத்மா, அதாவது விளைவிக்கும் ஆத்மா. அச்சித் அப்படின்றது அறிவில்லாத ஜடப்பொருளான உடல், விளையும் நிலம். ஈஸ்வரன்றது இது 2க்குள்ளேயும் அந்தராத்மாவாக இருந்து எல்லாத்தையும் ஆட்சி செய்பவர் அப்படின்ற அந்த விஷயத்த முதல் 3 ஸ்லோகங்களுக்குள்ளேயே சொல்லிட்டாரு. இப்போ பகவான் எதுக்கு மேலும் இவங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லணும்னா அது பகவானுடைய பெருந்தன்மை. நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்ட்டு பகவான் நினச்சா சொல்லலாம். ஏன்னா அவர் தான் பரமேஸ்வரன், பரமாத்மா, எல்லாருக்கும் மேலே இருக்கக்கூடியவர். ஆனாலும் பகவான் நமக்காக நான் உனக்கு எடுத்து சொல்கிறேன் பாரு, நான் மட்டும் இல்லை இவங்கெல்லாமும் சொல்லியிருக்காங்க, ரிஷிகள்லாமும் சொல்லியிருக்காங்க, இது பிரம்மசூத்திரத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பகவான் சொல்லும்போது ரிஷிகளுக்கு அவ்வளோ ஏற்றத்தை கொடுக்குறாரு. அவங்களுடைய பெருமைகளை அவர் எடுத்து சொல்கிறாரு. அதே போல் வேதங்களுடைய பெருமைகள், பிரம்மசூத்திரத்தினுடைய பெருமைகள்லாம் நமக்கு சொல்கிறார். நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு மட்டும் சொல்லாமல் பகவான் பெருந்தன்மையாக எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாமும் சொல்லியிருக்காங்க, இங்கெல்லாமும் சொல்லப்பட்டிருக்கு, அதனால் தெரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு நமக்கு சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.